புதுச்சேரியில் முன்விரோதம் காரணமாக கூலி தொழிலாளியை வெட்டி கொலை செய்த 3 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி கருவடிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்தவர் போல்ராஜ் என்ற பவளராஜன். கூலி தொழிலாளியான இவர் நேற்றிரவு லாஸ்பேட்டை நெருப்புக்குழி மைதானம் அருகே மது அருந்தி கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. அப்போது முன்விரோதம் காரணமாக இவருடன் வந்த சக நண்பர்கள் சேர்ந்து அரிவாளால் சரமாரியாக வெட்டியதில் சம்பவ இடத்திலேயே போல்ராஜ் உயிரிழந்தார். இது குறித்து தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் போல்ராஜ் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக புதுச்சேரி கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து கொலை நிகழ்த்திய பழனி முருகன் மற்றும் அவரது நண்பர்கள் சிவா, கமலேஷ் ஆகியோரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வரும் நிலையில் இச்சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாப்பிரெட்டிப்பட்டியில் இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் முதியவர் உட்பட 2 பரிதாபமாக உயிரிழந்தனர். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அடுத்த பாப்பம்பாடி கிராமத்தைச் சேர்ந்த விக்னேஷ் மற்றும் மணிகண்டன் ஆகிய இருவரும் இருசக்கர வாகனத்தில் கூட்ரோடு பகுதிக்கு வந்துவிட்டு மீண்டும் திரும்பியதாக கூறப்படுகிறது. அப்போது எதிர்பாராத விதமாக எதிரே வந்த முள்ளிக்காடு கிராமத்தைச் சேர்ந்த கணேசன் என்ற முதியவர் ஓட்டி வந்த இருசக்கர வாகனம் இவர்களது இருசக்கர வாகனம் மீது நேருக்கு நேர் மோதியதில் படுகாயமடைந்த முதியவர் கணேசன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். மேலும் இந்த விபத்தில் படுகாயமடைந்த விக்னேஷ், மணிகண்டன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் விக்னேஷ் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ள மணிகண்டனுக்கு மருத்துவர்கள் தொடர்ந்து சிகிச்சை அளித்து வரும் நிலையில் பாப்பிரெட்டிப்பட்டி போலீசார் விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். திமுக 2ஆம் கட்ட தலைவர்களின் தரம் தாழ்ந்த விமர்சனங்களை அக்கட்சியின் தலைமை கண்டிக்க வேண்டும் என்று விசிக பொருளாளர் SS பாலாஜி வலியுறுத்தியுள்ளார். மயிலாடுதுறையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்ற விசிகாவின் முழக்கத்திற்கு முதற்படி வெற்றியாக வன்னியரசு இன்று அமைச்சராக பதவியேற்றுள்ளதாக நிகழ்ச்சி தெரிவித்தார். திமுக கூட்டணியில் நீடிப்பது குறித்து தலைவர் திருமாவளவன் முடிவை அறிவிப்பார் என்றும் தெரிவித்த SS பாலாஜி, திமுகவின் தோல்விகளை மறைப்பதற்காக அக்கட்சியின் 2ஆம் கட்ட தலைவர்கள் அரசியல் நாகரிகம் இன்றி தரம் தாழ்ந்து விமர்சனம் செய்வதை திமுக தலைமை கண்டிக்க வேண்டும் என்றும், இல்லையெனில் எதிர்வினை ஆற்றும் நிலை ஏற்படும் என்றும் எச்சரித்தார். ஆனால் முதலமைச்சருடைய செயல்பாடு, முதலமைச்சருடைய நல்லெண்ணம் இவற்றையெல்லாம் கடந்து திமுக அடைந்த பின்னடைவிற்கு, திமுக கூட்டணிக்கு நேர்ந்த பின்னடைவிற்கு காரணம் திமுகவினுடைய அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய தலைவருடைய செயல்பாடுகள் என்று நாங்கள் விமர்சிக்கவில்லை. அந்த கட்சியிலே இருக்கக்கூடிய தோழர்களை, அந்த கட்சியிலே இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களை சமூக வலைதளங்களிலும் பொது தளங்களிலும் அத்தகைய விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார்கள். அத்தகைய விமர்சனங்களில் வலிமை இருக்கிறது என்பதால் தான் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் மிக தெளிவாக இதை ஆய்வு செய்வதற்கென அந்த கட்சியிலேயே ஒரு குழுவை அமைத்திருக்கிறார். அந்த குழுவிற்கும் சில வழிகாட்டுதல்களை வழங்குகின்ற பொழுது யாருடைய தலையீடும் இல்லாமல் நீங்கள் இந்த அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லி இருக்கிறார். உண்மை இவ்வாறு இருக்க, தங்களிடம் இருக்கக்கூடிய குறைபாடுகளை மறைப்பதற்காக, தங்களிடம் இருக்கக்கூடிய பிழைகளை மறைப்பதற்காக இன்றைக்கு குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அடுத்த நிலையிலே உள்ள தலைவர்கள் இத்தகைய விமர்சனங்களை முன்வைப்பது என்பது ஏற்புடையதல்ல. அரசியல் நாகரிகத்தை போற்றி பாதுகாக்கின்ற ஒரு இயக்கமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கிறது. அந்த வகையிலே தான் இந்த விமர்சனங்களை புறம் தள்ளுகிறோம். ஆனால் இந்த நிலை தொடர்ந்தது என்று சொன்னால் அதற்கு பிறகு அது தொடர்பான எதிர்வினைகளை ஆற்ற வேண்டிய சூழலும் வரும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். கூட்டணி தொடர்பான முடிவுகளை தலைவர் எழுச்சி தமிழர் அறிவிப்பார். நீங்கள் சொன்னது போல இன்றைக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறோம் என்கின்ற நிலைப்பாட்டில் இருக்கிறோம். எங்களுடைய கருத்தியல் நிலைப்பாட்டிலோ கொள்கை நிலைப்பாட்டிலோ எந்த விதமான மாற்றமும் இல்லை. கருத்தியல் சார்ந்து, கொள்கை சார்ந்து தொடர்ந்து அரசியல் களத்திலே பயணிக்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.